இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரிய அடையாளப்படுத்தி சொல்லணும்னா, நம்ம மனசுக்கு முதல்ல என்ன வரும்? இது கோவில்கள், மதங்கள், விழாக்கள் நிறைஞ்ச நாடுன்னு தான். நம்மளோட கல்ச்சர்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ்னால தான் இந்தியா வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸா இருக்கு. உலகத்திலேயே இந்தியா தான் அதிக ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து போற ஒரு ஃபேவரட்டான டிவைன் டெஸ்டினேஷனா இருக்கு. ஆனா இந்த டிவைன் கண்ட்ரில கூட எண்ணவே முடியாத அளவுக்கு பல அமானுஷ்யமான இடங்கள் இருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ராத்திரி நேரத்துல யாருமே போக பயப்படுற இந்தியாவோட டாப் 5 ஹாண்டட் பிளேசஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற டாப் 5 லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஹாண்டட் பிளேஸ் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு குட்டி கதை. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது மும்பைல இருக்கிற டிசூசா சவுல் அப்படிங்கிற ஒரு ஹவுசிங் பிளாக் தான். இந்த ஹவுசிங் பிளாக் மஹிம்னு ஒரு ஏரியால இருக்கு. இது பார்க்க நார்மலான ரெசிடென்சி மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கேட்டா இது ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹவுசிங் பிளாக்ல எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ஹவுசிங் பிளாக் பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருந்திருக்கு. அங்கதான் அந்த பிளாக்ல இருக்கிற எல்லாருமே தண்ணி எடுப்பாங்க. ஒரு நாள் அந்த பிளாக்ல இருந்த லேடி இந்த கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு வரும்போது தவறுதலா அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்கள காப்பாற்றணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்க உடம்பு கூட கிடைக்காம போயிடுது. அந்த லேடி இறந்து போன சில நாட்கள்லயே அந்த கிணத்து பக்கத்துல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம் நிக்கிறதா பாக்குறாங்க. அந்த ஹவுசிங் பிளாக்ல இருக்கிறவங்க அந்த உருவத்தை அடிக்கடிக்கு பாக்குறதுனால அவங்க எல்லாரும் அவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தேதி வரை அந்த ஹவுசிங் பிளாக் கைவிடப்பட்டதாவே இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா பூனேல இருக்கிற சனிவார் வட்டா அப்படிங்கிற ஒரு பேலஸை பத்தி தான். அந்த பேலஸ்ல 300 வருஷமா 11 பேய்கள் சுத்திட்டு இருக்குதுன்றது தான் அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையா இருக்கு. ராத்திரி நேரத்துல அந்த பேலஸ்ல இருந்து அழுகிற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்கும்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த பேலஸோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்தோம்னா 1732ல மகாராஷ்டிராவை ஆட்சி செஞ்ச பேஷ்வா பாஜிராவ் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டுச்சு. இவரை பத்தி சொல்லணும்னா மராட்டிய வம்சத்துல மிகப்பெரிய ராஜாவா இருந்தவர். இவரு தனக்காக ஒரு பேலஸ் கட்டணும்னு நினைச்சு 700 ஏக்கர்ஸ்ல மிக பிரம்மாண்டமா இந்த சனிவார் வட்டா அப்படிங்கிற ஒரு பேலஸை கட்டுறாரு. இவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. இந்த பேலஸை கட்டி முடிச்ச சில வருஷத்திலேயே பேஷ்வா பாஜிராவ் இறந்து போயிடுறதுனால மூத்த பையனுக்கு பொறுப்பு போகுது. பேஷ்வா பாஜிராவ் இறந்து போன செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மத்த நாட்டு மன்னர்கள் எல்லாரும் இந்த பேலஸை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் போர்லயே மூத்த பையன் இறந்து போயிடுறதுனால இரண்டாவது பையனுக்கு பொறுப்பு போகுது. இரண்டாவது பையனும் சில வருஷத்திலேயே ஒரு நோயினால இறந்து போயிடுறாரு. மூணாவது பையனுக்கு பொறுப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவருக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. அதனால அந்த பொறுப்பை அவரோட மாமா எடுத்துக்கிறாரு. மூணாவது பையன் அரசனானுன்னு ஆசைப்பட்டு தன்னோட மாமாவையே ஜெயில தூக்கி போட்டுறாரு. அவருக்கு இந்த மூணாவது பையன் பண்றதெல்லாம் பிடிக்காம அவரோட கூட்டாளிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அந்த லெட்டர்ல தன்னோட கூட்டாளிகளுக்கு மூணாவது பையனை கடத்த சொல்லி எழுதியிருந்தாரு. ஆனா அவரோட ஒய்ஃபு கடத்தணும்ன்றதுக்கு பதிலா கொல்லணும்னு மாத்தி எழுதிட்டாங்க. அதையும் நம்பி அந்த கூட்டாளிங்க அந்த மூணாவது பையனையும் சேர்த்து 11 பேரை அந்த கோட்டையிலேயே கொடூரமா வெட்டி கொண்டுறாங்க. இது நடந்த சில வருஷத்திலேயே ஆங்கிலேயர்கள் அந்த பேலஸை பிடிச்சிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பேலஸ்க்கு தீ பிடிச்சு 7 நாள் விடாம தீ எரிஞ்சிருக்கு. அதுல அங்கிருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வர யாருக்குமே தெரியல அந்த தீ எப்படி பரவச்சுன்னு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு கொடூரமா கொல்லப்பட்ட 11 பேரோட ஆவிதான் இன்னமும் அங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீ விபத்துக்கு காரணமும் அந்த 11 பேரோட ஆவிதான்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு வர அந்த பேலஸ்ல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த ஊர் மக்களே சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த ஏரியா பக்கம் கூட போறதில்ல. நம்ம லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிற குல்தாரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜை பத்தி தான். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல வாழ்ந்த ஒரு குடியை சேர்ந்த மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கணும்னு இந்த குல்தாரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீடுகளையும் கோவில்களையும் கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற மத்த ஊர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குல்தாரா மட்டும் ரொம்பவே பிரம்மாண்டமா அழகா கட்டமைச்சிருந்தாங்க. சில வருஷம் கழிச்சு அந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு மன்னன் இந்த குல்தாரா வில்லேஜை பாக்குறாரு. அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு செழிப்பா இருக்கிறத பாக்குற இந்த மன்னன் பேராசைப்பட்டு அவங்க கிட்ட அதிகமா வரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் எல்லாருமே அதிக வரி பணம் கட்டுறதுனால சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துட்டு
வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இளம் பெண் மன்னனை பார்த்து வரியை கம்மி பண்ணி தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த பெண் ரொம்பவே அழகா இருந்தனால அந்த மன்னன் என்ன சொல்றாருன்னா, இனிமே உங்க ஊருக்கு நான் வரி கேட்க மாட்டேன், அதுக்கு பதிலா நீ இங்க தான் இருக்கணும்னு அந்த மன்னன் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க முடியாத அந்த மக்கள் இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. ராத்திரியோட ராத்திரியா அங்க வாழ்ந்த 1500 பேரும் அந்த ஊரை விட்டு காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு வர அவங்க எங்க போனாங்கன்னு எந்த தடயமும் இல்ல. சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கிணத்துல எல்லாரும் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதி வர அந்த குல்தாரா அப்படிங்கிற வில்லேஜ் கைவிடப்பட்டதா தான் இருக்கு. அதுக்கு காரணம் அங்க வாழ்ந்த மக்கள் விட்ட சாபம்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனாலே வினோதமான சத்தங்கள்லாம் கேட்கும்னு சொல்றாங்க. அதனாலேயே அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த குல்தாரா வில்லேஜ் பக்கம் கூட போறதில்ல. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஊட்டியில இருக்கிற ஃபர்ன் ஹில் ஹோட்டல். இந்த ஹோட்டலை பத்தி சொல்லணும்னா பணக்காரங்க தங்கறதுக்காகவே ரொம்பவே லக்ஸூரியா பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டப்பட்டிருந்தது. இந்த ஃபர்ன் ஹில் ஹோட்டலை தான் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஹோட்டல்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல்ல நடந்த ஒரு ஃபேமஸான இன்சிடென்ட்டை பத்தி பார்ப்போம். 2001ல ராஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தி ஹாரர் மூவி ஊட்டியில ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஹோட்டல்ல தங்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க தங்கும்போது நடு ராத்திரியில அவங்க தங்கிட்டு இருந்த ரூம் மாடியில இருந்து யாரோ வேகமா ஓடுற மாதிரியும் பொருட்களை இழுக்கிற மாதிரியும் பொருட்களை உடைக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சத்தத்தை பொறுத்துக்க முடியாம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன பதில் தான் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர் க்ளோஸ்டு ஃப்ளோர், அங்க யாருமே தங்க மாட்டாங்க, இத்தனை வருஷமா நாங்க அதை மூடி தான் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அந்த க்ரூ மெம்பர்ஸ் அடுத்த நாளே இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஊர் லோக்கல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த சுடுகாடு தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க தங்க வர எல்லாருமே ஒரு நாள் கூட முழுசா இருக்க மாட்டாங்க, ஒண்ணு ராத்திரியே காலி பண்ணிட்டு போயிருவாங்க, இல்லைன்னா விடிஞ்ச உடனே காலி பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஃபர்ன் ஹில் ஹோட்டல் அபிஷியலா ரன் ஆகுறது இல்ல. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோட்டல் கிட்ட போய் பார்த்தா அங்க ஏதோ இருக்கிற மாதிரி உணர முடியும்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிற பாங்கர் ஃபோர்ட் தான். இதுதான் இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லப்படுது. இந்த கோட்டையை பத்தி சொல்லணும்னா, இந்த கோட்டை கிங் பகவத் தாஸ்னால கட்டப்பட்டது. இது யாருக்காக கட்டியிருக்காருன்னு பார்த்தா அவரோட பையனான மாதவ் சிங்காக கட்டியிருக்காரு. இந்த கோட்டையில ரத்னாவதி அப்படின்னு ஒரு இளவரசி இருந்திருக்காங்க. அவங்க அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்லப்படுது. இவங்க அழக பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய மன்னர்கள் இவங்களை அடையணும்னு நினைச்சு போர் தொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை எதை பத்தியுமே பெருசா எடுத்துக்காத இளவரசி ரத்னாவதி தன் வாழ்க்கை முழுவதும் அழகாவே இருக்கணும்னு மாந்திரிகம் அப்படின்றதுக்குள்ள அவங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அதே பாங்கர் கோட்டையோட எல்லையில ஒரு மாந்திரிகவாதி வாழ்றாரு. அவரு பேரு சிங்கையா. இளவரசியோட அழக பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சிங்கையா அவங்களை அடையணும்னு நினைச்சு ஒரு ஆயில் பாட்டில்ல மாந்திரிகம் பண்ணி இளவரசிக்கு கொடுத்து விடுறாரு. அதுல மாந்திரிகம் பண்ணிருக்கிறத இளவரசி கண்டுபிடிச்சிடுறாங்க. இளவரசி உடனே அவங்க காவலாளிகளை அனுப்பி அந்த சிங்கையாவை கொல்ல சொல்றாங்க. அந்த சிங்கையா சாகும்போது இந்த கோட்டையில இருக்கிற எல்லாரும் கொடூரமா இறந்து போவீங்க, உங்க யாருக்குமே மறுஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்காதுன்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டு இறந்துடுறாரு. அவர் கொடுத்த சாபம் மாதிரியே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் மர்மமான முறையில கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டையில இறந்து போன மக்களோட ஆவிதான் இப்ப வர அந்த கோட்டையில சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாங்கர் கோட்டையை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க எதுக்காக இந்த கோட்டையை இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்றாங்கன்னு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாப் 5 பிளேசஸ்ல உங்களுக்கு எதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிளேசஸ் பத்தி பேசணும்னு சஜஷன் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம்.